நாங்கள் பெரியபாளையத்தம்மா வீட்டில் வச்சு பதி போட்டு கும்பிட்ட காலங்கள்லாம் இந்த மாதிரி தான் பூஜை போட்டிருக்கோம். அதோட ஃபோட்டோஸ்லாம் இப்போ தான் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. மாமா மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு. இவர் தான் எங்கள் அப்பா. 2011 ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அப்போ ரொம்ப டயாலிசிஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்ப டயாலிசிஸ் பண்ணி ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க. நாங்கள் அதுதான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ ரீதியாக அப்பாவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் படாத கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த கோவிலை கட்டி பல நேரத்தில் துன்பத்தில் பவானி எங்கள் கூட எப்படி இருந்திருக்குன்னா பெரிய பொருளாக இருந்திருக்கா. எவ்வளோ பேர் எங்கள் அப்பா சாமி போன போல ஏளனமாக பேசியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா மாய மந்திரம் இல்லாத அவ்வளோ பெருமாள் கிட்ட இருந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பார். எங்கள் அப்பா தியானம் மட்டுமே ஒரு தார்ப்பீகமாகவே கொண்டு நைட்டில் ஜுரம் அடித்தா கூட ஒரு விபூதி எடுத்து வச்சாருன்னா சரியாயிடும். அந்த மாதிரி இருந்த எங்கள் அப்பா ஒரு மகான். சொல்லப்போனால் எங்கள் அப்பா ஒரு மகான். அந்த மாபெரும் மனிதர் கோவிலை கட்டிட்டு ஏதோ யாரோ பண்ணாங்க. அவங்க யாராக இருந்தாலும் கடவுள் கண்டிப்பாக அந்த தண்டிக்கை கொடுக்காம விட மாட்டார். இன்னும் கூட எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நொடி பொழுதில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். வாய் வார்த்தையை சொல்ல முடியாத தாய் தகப்பன் இல்லாத நாங்கள் படுற கஷ்டம் அந்த பவானிக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நொடியும் அந்த பெரிய பாலத்தை எங்கள் கூட இருக்கனால தான் கோவிலாண்ட எங்களை கழுத்து நெரிக்கிற மாதிரி அளவுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்களை தச்ச சமயத்தில் இருந்த அந்த பவானியும் அந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி காமிச்சிக்கிட்டே இருக்கா. பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி உட்காந்து யாகம் பண்ணுறான்ட்டு அவ்வளோ ரசித்து அந்த கோயிலை கட்டினாரு. வாழ விடாத மனுஷாளுங்கள் என்னன்னைக்கும் உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி வாழ போகுது சொல்லுங்கள். எல்லாருமே இருக்க போகிறது ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருங்க. உங்களுக்கு அவங்கள வைக்கல பேச பிடிக்கலையா வாழ பிடிக்கலையா தள்ளி போயிடுங்க. அவ்வளோதான். நம்ம இல்லாத திருட்டுத்தனமாக சாமியை கும்பிடுறது, சாமிக்கு செய்யக்கூடிய தவறுதலாக செஞ்சுறது. நாங்கள் எங்கள் அப்பா இல்லாத அவ்வளோ கஷ்டப்பட்டு கோவில் பார்க்குறோம். ஆனால் இன்னும் கூட எங்களை போட்டு குத்துறாங்க. ஏன் குத்துறாங்கன்னே தெரியல. திருட்டுத்தனமாக சுவாமியை கும்பிட்றாங்க. மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் இங்கே பெரியவாழ்த்தா பதில் சொல்வா. நாங்கள் எங்கள் குடும்பமாக இருந்து இன்னும் பெரியவாழ்த்தா பார்க்குறோன்னா அவள் அனுகரகம் இல்லை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே இறக்கும் போது மூச்சு விடும்போது சொன்னது ஒரே வார்த்தை பெரியவாழ்த்தான்றது தான். எங்கள் அப்பா கோவில் கட்டி 11 நாள் இறந்துருக்காரு. நாங்கள் 10வது எக்ஸாம் கூட எழுதலை. எங்கள் நிலமையை நினச்சி பாருங்கள். நாங்கள் எவ்வளோ கஷ்ட சூழ்நிலேருந்து எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாம் நாங்கள் எப்படி வந்திருப்போம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 3 பொண்ணுங்க. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சுருக்கோன்னா அது ஒவ்வொன்றும் பெரிய பாளையத்தை கொடுத்த அனுகிரகால எங்கள் அப்பா பூஜை பண்ண அனுகிரகத்தை பெருமாள் கொடுத்த அனுகிரகத்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. தெய்வம் இருப்பது உண்மை மட்டுமே. நன்றி, வணக்கம்.